உன் குதிரை ஒண்ணு ஆத்தங்கர பக்கம் வேற ரூட்ல ஓடிங்குது. மண் குதிரை எப்படா ஓடும்? ஓடுதே. நம்மள ஆள விடு. ஓனா எண்ணி பாத்துக்க. யாரா எட்டு போறது? சேச்சா நானே எட்டப்ப பரம்பரையா காட்டி கொடுக்க மாட்டேன். ஆனா உன் குதிரை ஒண்ணு ஓடுது. யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டியா? வந்து வச்சுக்க. யோ, அந்த ஆளை எப்படியாவது அசத்தி குதிரை ஏறலான்னு பார்த்தா இப்படி குதிரை ஓடுது அது ஓடுது சொல்லி காரியத்தை கெடுத்துட்டியே புளி மூட்டை. நினைச்ச இந்த களவாணி வேணாலும் உன்னை தவிர வேற யார் பண்ணுவானு? குடு குடியாண்ணா. சொந்த வீட்டுல குதிரை திருடுறிய வெக்கமா இல்ல உனக்கு? எதுல திருட்டேன்? இது உரிமைடா. சொந்த வீட்டுல திருடுறது உரிமை, ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு இருக்கிறது உரிமை, சீட்டாடிக்கு வெட்டித்தரமா ஊரை சுத்திட்டு இருக்கிய அது உரிமையா? மூஞ்ச பாரு. உனக்கு புள்ளையா பிறந்ததுக்கு எருமைக்கு பிறந்திருக்கலாம், பாலாவது கொடுத்துருக்கோம். அதுதான் காத்தா கொடுத்தால அது பார்த்தாதா? சரிங்கண்ணே, ஒரு 10 ரூபாயாவது விடு. அப்படியே அதை ரம்மி ஆடி 100 ரூபாய் ஆகிடுறேன். ரவைக்கு வந்து செட்டில் பண்ணிடுறேன். விடியா. வெக்கம் சூடு சொரணை எதுவுமே இல்லை. எதுக்கு அதெல்லாம்? ஏனுமானே, நம்ம வீட்டுல அலமாரி அஞ்சரை போட்டு மிளகா பானை நெல்லு குதிரை எத்தனை ஐட்டங்கள் இருக்கு. அதுல எல்லாம் எங்காவது கொண்டு போய் வைக்காம இது என்ன அசிங்கமா அன்றவால வச்சிருக்கீங்க? அப்பா மேல அம்பட்டு நம்பிக்கை. இந்த புடி வைடா வையே. டேய், கோமணத்தையே ஒரு வீட்டான ஊருக்குள்ள பேசிக்கிறாங்களே, அது உண்மையிலேயே வாழ்க்கை நடக்க போகுது. கையில காசு வந்தவொடனே சவுண்ட் ஜாஸ்தி ஆகுதா? உன்னை எல்லாம் புடிச்சு உள்ள வைக்கணும், அப்பதான் புத்தி வரும். ஏன் இந்த கச கசிக்கிறேன்? என்ன டேய், அரசாங்க அச்சடிச்ச நோட்டு அண்டர்வார்க்குள்ள வச்சு அசிங்கப்படுத்தணும், உன்னை உள்ள வைக்கணும்டா. நீ என்ன மிரட்டுற? நீ கோய்தா கையூட்டு போடுறாதீங்கடா.